Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தொக்கு. இது எப்படி செய்யலாம் அப்படின்றது தான். இந்த கொத்தமல்லி தொக்கை வச்சு கொத்தமல்லி தொக்கு சாதமும் செய்யலாம். அதே மாதிரி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதை ப்ராப்பராக நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 10 days வரைக்கும் இது கெட்டு போகாது. அழகாக அதே ஃப்ளேவர்ஸோடு இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். வாங்க இப்போ இந்த கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஒரு 1 bunch அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இந்த கொத்தமல்லியை அடிப்பகுதி இருக்குது இல்லையா, வேர் பகுதி, அதை நீக்கிட்டு அதுக்கப்புறமா தூசி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் நீக்கிட்டு நல்லா 3-4 தடவை தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம சாப் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா மிக்சியில் போடும்போது நம்மளுக்கு சுற்றி நின்றுக்குமே தவிர நல்லா ஸ்மூத்தாக அரைப்படாது. அதனால தான் இதை நல்லா சாப் பண்ணிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லியில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஒரு வாணலை சூடு பண்ணிவிட்டு 1 tablespoon அளவுக்கு நல்லெண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். அது சூடானதுக்கப்புறமா 1 tablespoon அளவுக்கு முழு உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 4-5 வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இன்றைக்கி நான் ஆட் பண்ண வெந்தயமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது, அதனால் கசப்புத்தன்மை தெரிஞ்சுது. நீங்கள் ஒரு 4-5 வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 வரமிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கூடவே ஒரு ஃபேட் பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா கொத்தமல்லி இலை, இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொத்தமல்லியை 2 விதமாகவும் ஆட் பண்ணி செய்யலாம். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் கொடுத்து நல்லா அரைச்சிக்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச ப்ராடக்ட்ஸோடு சேர்த்து இதை கொத்தமல்லி இலையை பச்சையாகவே போட்டு மிக்சியில் அரைச்சும் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு இது நீடிச்சு வரும். அதனால தான் நம்ம இப்படி செய்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கியாச்சு. இப்போது கொத்தமல்லி இலை எல்லாம் நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு 1 teaspoon அளவுக்கு வெல்லம் அல்லது சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இப்போது மறுபடியும் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கிறோம். இதில் 3-4 tablespoon அளவுக்கு நல்லெண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. அது சூடானதுக்கப்புறமா 1 teaspoon அளவுக்கு கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 tablespoon அளவுக்கு கடலைப்பருப்பும் 1 tablespoon அளவுக்கு உளுந்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா விழுது, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த விழுதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் மிக்ஸி ஜாரை அலசிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போது இந்த தொக்கை ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இது குக் ஆனால் தான் இது நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பச்சை வாடை இல்லாமல் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணாலும் அப்பப்போ இதை திறந்து விட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா அடியிலலாம் போய் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக்கான மாதிரி நின்றுடும். அதனால் அடிக்கடி கலந்து கொடுத்துட்டே இருங்க. நம்ம மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே இது நல்லா வதங்கி வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்ததுன்னா 1 or 2 tablespoon அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 4 to 5 times அளவுக்கு இந்த மாதிரி மூடி குக் பண்ணதில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. தொக்கோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு
வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஷேடு டார்க்கராக தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹல்வா பதத்துக்கு இருக்கும். கரண்டியை வச்சு அப்படியே தூக்குனீங்க அப்படின்னா வழுக்கிட்டு நிற்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், தொக்கோட கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு சூப்பராக நம்மளோட தொக்கு 10 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.